ரசிகர்கள் தாண்டி பொதுவான மக்கள் மத்தியிலும் விஜயகாந்த் நடித்த ஒரு திரைப்படம், அது மறக்கவே முடியாத ஒரு திரைப்படம், மக்கள் மனதில் இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் அப்படின்னு எடுத்துக்கும் போது கேப்டன் பிரபாகரன் அப்படிங்கிற திரைப்படம் தான் நம்மளுடைய எல்லாருடைய மைண்டுக்குமே வரும். இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களுடைய 100வது திரைப்படமா இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்திற்கு பிறகுதான் விஜயகாந்த் அவர்களுக்கு கேப்டன் அப்படிங்கிற ஒரு அடைமொழியை கிடைச்சிச்சுன்னு சொல்லலாம். இந்த திரைப்படத்திற்கு பிறகுதான் கேப்டன் விஜயகாந்த் அப்படிங்கிற மாதிரி அவரு எல்லோரிடமும் எல்லாராலையும் ஒரு பாசத்தால அழைக்கப்பட்டாரு. தற்போது இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி 34 இயர்ஸை கம்ப்ளீட் பண்ணிருக்கு. ஸோ இது மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ரீ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தகவல்கள் வெளியாயிருக்கு. இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா 4K குவாலிட்டியில இன்க்ரீஸ் பண்ணி அதோட தரத்தை உயர்த்தி இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ரீ ரிலீஸ் செய்யப்பட போகுது. இதை வந்துட்டு யாரு 4Kல வந்துட்டு தரத்தை உயர்த்த போறாங்க, இதற்கான அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அதெல்லாம் யார், அந்த தரத்தெல்லாம் யார் உயர்த்த போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிலிம் விஷனை சார்ந்த ராமு அவர்கள் தான் பண்ண போறாரு. அதே மாதிரி இதற்கான ரீ ரிலீஸ் உரிமையை யார் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா முருகன் ஃபிலிம் ஃபேக்டரி, அது மட்டும் இல்லாமல் ஸ்பைராஸ் பெரிமாஸ், இவங்க தான் வந்துட்டு அந்த உரிமையை வந்து வாங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி கூடிய விரைவில் இதனுடைய ரீ ரிலீஸ் டேட் வந்து அறிவிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தகவல்கள் வெளியாகிருக்கு.